ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் 2 அண்ட் 3 யோட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து SOWC ரிப்போர்ட். SOWC அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் சில்ட்ரன் ரிப்போர்ட்னு சொல்லலாம். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். Which organization released the State of World Children's ரிப்போர்ட் 2025? எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் சில்ட்ரன் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா யூனிசெஃப் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா SOWC 2025 எண்டிங் சைல்ட் பாவர்ட்டி. எண்டிங் சைல்ட் பாவர்ட்டி. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மொத்தம் டேட்டா வந்து எத்தன கண்ட்ரீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 130 பிளஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த டேட்டாஸ வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, குளோபல் பாவர்ட்டி பார்த்தீங்கன்னா, 19% ஆஃப் சில்ட்ரன் வந்து இருக்காங்க. குளோபல் பாவர்ட்டிலன்னு சொல்றாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் மானிட்டரி பாவர்ட்டில வந்து 19% ஆஃப் சில்ட்ரன் வந்து இருக்காங்க. குளோபலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவே இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, 206 மில்லியன் ஃபேஸ் 1 டிப்ரைவேஷன். அதாவது ஒரு பாவர்ட்டி அப்படிங்கிற இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 206 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதிலேயே 62 மில்லியன் ஆஃப் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, 2 டிப்ரைவேஷன் வந்து 2 ஆர் மோர் டிப்ரைவேஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு ஸ்கீம் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கோல்டன் ஜாக்கல் ஸ்கீம். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். Which forest division launched the Golden Jackal Ambassador Scheme? எந்த ஃபாரஸ்ட் டிவிஷன் வந்து இந்த கோல்டன் ஜாக்கல் அம்பாசிடர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா அப்படின்னா சாரி தென்காசின்னு போட்டிருக்கேன். தென்காசி. இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அதான் அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஜாக்கல் அம்பாசிடர் எந்த ஃபாரஸ்ட் டிவிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, தென்காசி ஃபாரஸ்ட் டிவிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, டு புரொடெக்ட் டிக்ளைனிங் கோல்டன் ஜாக்கல் பாப்புலேஷன். அதாவது கோல்டன் ஜாக்கல் பாப்புலேஷன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் இந்த கோல்டன் ஜாக்கல் அம்பாசிடர் ஸ்கீம். ஜாக்கல்னா நமக்கு தெரியும். ஒரு நரி வகைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. பார்த்தீங்க என்ன என்ன ஸ்கீம் அப்டின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எலஃபண்ட் ஸ்கீம் அப்டின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. இது எதுக்கு அப்டின்னா, இதோட எய்ம் என்ன அப்டின்னா, ஆ ஹியூமன் எலஃபண்ட் கான்ஃப்ளிக்ட்ட வந்து பிரிவென்ட் பண்றது தான் இதோட எய்ம். த்ரூ ஏர்லி அலர்ட்ஸ். ஏர்லி அலர்ட்ஸ் மூலமா ஹியூமன் எலஃபண்ட் கான்ஃப்ளிக்ட்ட வந்து பிரிவென்ட் பண்றது தான் இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் எலஃபண்ட் ஸ்கீமோட எய்ம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 ஸ்கீமுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு வந்து கோல்டன் ஜாக்கல் அம்பாசிடர் ஸ்கீம். இன்னொன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எலஃபண்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். யுரேனியம் கண்டாமினேஷன் இன் கிரவுண்ட் வாட்டர் இஸ் மெயின்லி ரிப்போர்ட்டட் ஃப்ரம் விச் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, யுரேனியம் கண்டாமினேஷன் வந்து ரிப்போர்ட் பண்ண அ இருக்க 3 செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எது அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா அண்ட் டெல்லின்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட். அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, பிஐஎஸ் லிமிட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 71.7% இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிஐஎஸ் லிமிட் எக்ஸீட் ஆனது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா, 28.3% வந்து எக்ஸீட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 28.3 எக்ஸீட் ஆச்சுல்ல, இதுல என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நைட்ரேட் அண்ட் யுரேனியம் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கன்டாமினேட் ஆயிருக்கு. அந்த வாட்டர் வந்து கன்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன இருக்குன்னா, இதுல நைட்ரேட் அண்ட் யுரேனியம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா எங்க இருக்கு? எந்த ஸ்டேட்ஸ்ல அப்டின்னா, பஞ்சாப், டெல்லி அண்ட் ஹரியானால இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டில இரிகேஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு எவ்ளோ வந்து உகந்ததா இருக்கு அப்டின்னா, 94.3% வந்து உகந்ததா இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். ம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சைக்ளோன் டிட்வா. இது பத்தி எல்லாருக்குமே தெரியும். சைக்ளோன் டிட்வா பிரைமரிலி அஃபெக்டட் விச் ரீஜியன்ஸ்? எந்த ரீஜியன்ஸ் அப்டின்னா, ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் இந்தியா. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. சைக்ளோன் டிட்வா அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்டின்னா, லகூன் அப்படின்னு சொல்றாங்க. டிட்வா அப்படின்னு பேர் வச்சது வந்து எந்த கண்ட்ரி அப்டின்னா, ஏமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட பாத் எப்படி மூவ் ஆச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்ரீலங்கால இருந்து என்னோட மேப் ஒரு மாரியா இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு இதோட பாத் எப்படி மூவ் ஆச்சு அப்டின்னா, மூவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா டூ சவுத் வெஸ்ட்
பே ஆஃப் பெங்கால் நியர் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் இப்படிதான் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சைக்ளோன் டிட்வா வந்து சொல்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சைக்ளோன் சென்யார். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். சைக்ளோன் சென்யார் ஃபார்ம்ட் ஓவர் விச் ரீஜன்? எந்த ரீஜன்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தோனேஷியா. இங்கதான் வந்து இந்த சைக்ளோன் சென்யார் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. சைக்ளோன் சென்யார் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா லயன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைக்ளோன் சென்யார் அப்படின்னு பேர் வச்சது சஜஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சைக்ளோன் சென்யாரோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா ஹெவி ரைன்ஸ், ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் இந்தோனேஷியா, மலேசியா அண்ட் சதர்ன் தாய்லாந்து. இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா மழை வந்திருக்கு. ஃப்ளட் அப்புறம் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதாவது இந்த கோரல் ரீஃப் நமக்கு தெரியும்ல பவளப்பாறை, அது ரிலேட்டடா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து செட்டப் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா அதுதான் கொஸ்டின் ஆக்சுவலா. வேர் வில் பி த நேஷனல் கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பி எஸ்டாப்ளிஷ்ட்? எங்க அப்படின்னா சிடியா டப்பு சவுத் அந்தமான் அங்கதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருக்காங்க. இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ க்ரோர்ஸ் பட்ஜெட்ல அப்படின்னா 120 crores பட்ஜெட்ல யார் பண்றாங்க? எந்த மினிஸ்ட்ரி அண்டர்லனா மினிஸ்ட்ரி சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இவங்க தான் வந்து 120 crore பட்ஜெட்ல வந்து இந்த கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை வந்து செட்டப் பண்றதா இருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் கோரல் ரீஃப் ரிசர்ச் அண்ட் கன்சர்வேஷன். கோரல் ரீஃப் ரிலேட்டடா ரிசர்ச் பண்றது, அப்புறம் கோரல் ரீஃப் பாதுகாக்கிறது, அதுக்கான நேஷனல் சென்டரா வந்து இந்த ரிசர்ச் சென்டரை வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த குவிஸ் தெரிஞ்சாலே ஓகே தான். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவாண்டம் சிட்டி. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் சிட்டி இஸ் பீயிங் செட்டப் இன் விச் ஸ்டேட்? எந்த எந்த ஸ்டேட்ல வந்து குவாண்டம் சிட்டி செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா கர்நாடகால அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா எங்க அப்படின்னா ஹேசர்காட்டா கர்நாடகா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பட்ஜெட்ல அப்படின்னா 1000 crore பட்ஜெட் அண்டர் குவாண்டம் மிஷன்ல. குவாண்டம் மிஷன்ல தான் வந்துட்டு 1000 crore பட்ஜெட்ல இதை வந்து பில்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக இந்த குவாண்டம் சிட்டி அப்படின்னா டு ப்ரமோட் குவாண்டம் ரிசர்ச் இனோவேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குவாண்டம் ரிசர்ச்காக பில்ட் பண்றது தான் இந்த குவாண்டம் சிட்டி. எக்ஸாக்டா லொகேஷன் கர்நாடகால ஹேசர்காட்டால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு குவிஸ் தெரிஞ்சாலே ஓகே தான். இருந்தாலும் இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியணும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான 2 குவிஸ் பார்ப்போம். இந்த டேர்ம் டிட்வா மீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் மானிட்டரி பவர்ட்டி? எக்ஸ்ட்ரீம் மானிட்டரி பவர்ட்டில குளோபலா எவ்வளோ பெர்சன்ட் சில்ட்ரன் வந்து இருக்காங்க அப்படின்னு இந்த 2 கொஸ்டினுக்கும் மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பை.